சொன்னது ஏன்? என்ன சொல்லி எங்கள் அம்மாவை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தீங்க? பத்திரகாளியால் நின்றாள் மனைவி பத்மா. நான் சொல்றதை கேளு என்று தொடங்கிய சித்தனின் சமாதானம் ஈடுபடவில்லை. வரதட்சணாய் தர வேண்டிய 20,000 பணத்தை தாங்க, அல்லது என் வீட்டில் வேலைக்காரியாய் இருந்து அந்த தொகையை கழிச்சுக்கோங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இவ்வளவு கீழ்த்தரமான எண்ணமும் சிந்தனையும் உங்களுக்கு எப்படி வந்தது? என் கணவனிடம் கேட்டவள் தாயின் எப்படி வந்தது என கணவனிடம் கேட்டவள் தாயின் கையை பிடித்து வீட்டுக்கு வெளியே இழுத்து வந்தாள். இனி இந்த வீட்டில் ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது, புறப்படுமா என்றாள் அழுகையுடன். நான் சொல்றதை கேட்டுட்டு அவங்களை அழைச்சிட்டு போ. நமக்கு திருமணமாகி 2 ஆண்டு ஆகியும் வரதட்சணை பாக்கி தராததால் தயக்கப்பட்டு நம் வீட்டுக்கு ஒரு முறை கூட அவங்க வரலை. கூலி வேலைக்கு போறாங்க. வரதட்சணை கொடுப்பதற்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமா? பணம்தான் வாழ்வின் பிரதானமா? பந்தபாசங்களுக்கு முன்னால் அதெல்லாம் வெறும் தூசு. கோபப்பட்டு பேசினாலாவது நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்களான்னு தான் அப்படி பேசினேன். இருவரும் அடிசறுக்கி பனிக்கட்டியில் விழுந்த மாதிரி இன்ப அதிர்ச்சியை ஸ்தம்பித்தனர்.